லைட்ஸ் ஆன் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அது ஒரு கரெக்டான ஒரு டைம் வரும்னு வெயிட் பண்ணுறோம். அந்த மாதிரி டைமாக தான் இதை பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு லைட்ஸ் ஒனுக்கு ரொம்ப நன்றி. என்னென்னா நிறைய நாளாக இதை ஏதாச்சும் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்களால் அது முடிஞ்சதில்லை. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் தான் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அது வின் பண்ணது. அதனால ரொம்ப நன்றி. லைட்ஸ் ஆன் வந்து ரொம்ப 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 ப்ரொஃபஷ்னலான டீம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும். ஏதாவது ஒரு சின்ன கிளிச்சஸோ சின்ன ஏதாவது ஒரு விஷயம் மாற்றணும், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க சின்ன 2 minutes 3 minutesல எங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ரொம்ப ப்ரொஃபஷ்னலான டீம், ரொம்ப யங்ஸ்டர்ஸ் ரொம்ப நிறையா பேர் இருக்கனால பயங்கர ஃபயரோட வேலை செய்கிறாங்க. தமிழ் சினிமாவில் இப்போ நிறைய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் இருக்காங்க. கார்த்திக் சுப்பராஜ், அல்ஃபோன்ஸ் புத்ரன், இவங்க எல்லாருமே நாளை இயக்குனர் நிகழ்ச்சியிலேருந்து வந்தவங்க. இந்த மாதிரி இன் ஃபியூ இயர்ஸ் லைட்ஸ் ஆன் கான்டெஸ்ட்டில் ஜெயித்தவங்க ஒரு இயக்குனராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஒரு சரியான பாராட்டும் சரியான அங்கீகாரமும் வந்து சரியானவங்களுக்கு சரியான நேரத்தில் சரியாக போய் சேரலன்னா அது சரியாக இருக்காது. அப்படி வந்து ஒரு சரியான பாராட்டும் சரியான அங்கீகாரமும் சரியானவங்களுக்கு சரியான நேரத்தில் சரியாக போய் சேர்க்கிற ஒரு சரியான டீம் தான் வந்து லைட்ஸ் ஆன்.